முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தனது பண்ணை வீட்டில் புகுந்து காவலாளியை தாக்க முயன்றதாக அவரது முன்னாள் மனைவியும் தமிழ்நாடு எரிசக்தி துறை முதன்மை செயலாளருமான பீலா வெங்கடேஷ் அளித்த புகாரின் பேரில் கேளம்பாக்கம் போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது 5 பிரிவின் கீழ வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தையூர் கிராமத்துல IAS அதிகாரியான பீலா வெங்கடேஷ் என்பவருடைய பண்ணை வீடு இருக்கிறது. இவருடைய கணவர், அதாவது இவர்களுக்கு இருவருமே பிரிந்து விட்டதாகவும் அறிவித்திருந்தார் பீலா வெங்கடேசன். இவருடைய முன்னாள் கணவரான டிஜிபி முன்னாள் டிஜிபி சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கடந்த மாதங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் இருந்ததாகவும், அதன் பிறகு தொடர்ந்து அந்த வீட்டை அவர் காலி செய்யவில்லை என்றும், அது மட்டும் தொடர்ந்து அந்த பண்ணை வீடு பீலா வெங்கடேஷுடைய பெயர்ல தான் இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம அவங்க உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியில இருக்கக்கூடிய கார்டு நேமும் பீலா வெங்கடேஷனுடைய பேர்ல இருப்பதாகவும், அதன் காரணமாக அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அவங்க துண்டிப்பை நிறுத்தி விட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ராஜேஷ் தாஸ் அந்த வீட்டிலிருந்து காலி செய்யாத காரணத்தால இதை காலி செய்வதற்கு இது செய்ததாகவும் ஒரு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த நிலையில தான் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்களுடைய காவலாளியை தாக்கியதாக அவருடைய பண்ணை வீட்டு காவலாளி ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இந்த பண்ணை வீட்டு காவலாளி கொடுத்த புகாரின் அடிப்படையில தான், அதாவது அவர் அத்துமீறி உள்ளே புகுந்து தன்னை தாக்கியதாகவும், அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை சேதப்படுத்ததாகவும் ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில கேளம்பாக்கம் போலீசார் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது சட்டவிரோதமாக கூடுதல், கொலை மிரட்டல் விடுத்தல், அத்துமீறி உள்ளே நுழைதல், வீடு புகுந்து பிரச்சனைகளில் ஈடுபடுதல், தாக்குதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவருக்கு 41A நோட்டீஸ் கொடுத்து கேளம்பாக்கம் போலீசார் அவரை வரவழைத்து இவரிடம் விசாரணையும் நடத்த இருப்பதாகவும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இவரை வரவழைத்து இவரை கைது செய்து ஜாமீனில், அதாவது நிலைய ஜாமீனில் விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.